இப்போ இது நாள் வரை ராசிக்கு குரு பார்வை இருந்தோம். ஏன் இவர்களுக்கு இப்படி ஆச்சுன்னா, நடுவில் இவர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு வக்கரம் அடைஞ்சது, இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி வக்கரம் அடைந்தது, ராசியில் இருந்த கேது இவர்களை துவம்சம் செய்தது. சார், குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு சார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னு நீங்களே தானே சார் சொல்றீங்க. அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓகேவா ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டா, 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனாலதான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போகிறார். இப்ப இந்த 6ஆம் இடத்துல தனியா ராகு இருந்தா என்ன பண்ணிடுவாருன்னா, உங்களை தூண்டி விடுவார். எதுக்கு தூண்டி விடுவார்? சார், இந்த பக்கம் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சனி போகுது சார். ஆமா சார், 7ஆம் இடம்ங்கிறது கண்டச்சனி தான். சனி உங்க ராசியை பார்க்க போகுது. ஆனா உங்க ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகம். அதனால ஒரு சிம்ம ராசிக்கு கண்டச்சனியாகவோ, ஒரு விருச்சிக ராசிக்கு கண்டச்சனியாவோ எப்படி போட்டு நசுக்குவாரோ அந்த மாதிரி எல்லாம் உங்களை போட்டு நசுக்க மாட்டாரு. ஸோ 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தாலும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், குறிப்பாக ராகு பகவான் அமர்ந்த 6ஆம் இடம் பூரணமாக ஆக்டிவேட் ஆகிறது. இதை தவிர ராசியிலிருந்து ஒரு கேது பகவான் முழுசா வெளியில போறாரு. என்ன பண்ணலாம்? தீபாவளிக்கு வாங்கி வச்ச ஏதாவது பட்டாசு எல்லாம் மிச்சம் இருந்தா போட்டு வெடிக்கலாம். ஏன்னா இந்த கேது பகவான் ஒரு சர்ப்பத்திட்டேருந்து வெளியில போகுது சார். அதாவது ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பயிற்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. மேலோட்டமா பார்க்க போனா இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமாக ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்
மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார். ஏன் அப்படின்னா குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபக்கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த குரு பயிற்சிக்கு 2 நாள்ல இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ராசியிலேயே கேது பகவான் வந்து அமர்ந்திருந்தார். இந்த கேதுங்கிறது நிழல் கிரகம். இந்த கன்னிராசிங்கிறது மேஷத்திலிருந்து வந்து பார்த்தோம்னா 6வது ராசியாக வருகிறது. 6ஆம் இடம்ங்கிறது உழைப்பை குறிகாட்டும். இந்த ராசிங்கிறது ராசியின் அதிபதி புதன்கிறதுனால புத்திசாலித்தனத்தை குறிகாட்டும். ஸோ ஒரு கடினமான ஹார்ட் ஒர்க்கு, ஒரு புத்திசாலித்தனம், இதனால் லாபம் எங்களுக்கா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்குத்தான், இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு மிஷின் போல் கன்னிராசிக்காரர்கள் ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருந்தார்கள். ஒரு மாதிரி டல்லாகவும் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் இவர்கள் ஆகிவிட்டார்கள். ஏன்னா ராசியில் கேது பகவான் வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த கேது பகவான் எங்கே வந்து உட்கார்ந்தாலும் அந்த இடத்துக்குண்டான மேன்மைகளை ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் செய்து அதன் மூலம் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். அப்போது இவர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், ஒரு உளைச்சல், மென்டல் டென்ஷன், சைக்கலாஜிக்கலாகவே ப்ராப்ளம்ஸு, நல்லா இயங்கி கொண்டிருந்த நபர் இயங்க முடியாமல் போனது, ஒரு நபரை ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டு போயிட்டா எப்படி இருப்போமோ அதை போல் டோட்டலாக ஒரு கொலாப்ஸ் ஆக வேண்டிய சிச்சுவேஷனில் ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை, இல்லை இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸு, இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் கொண்டு போய் விட்டுட்டாரு. நோயின்னு வந்தபோது நிறையா பேருக்கு அது என்ன நோயின்னும் தெரியல, அதுக்கு என்ன ரெமடின்னும் தெரியல. எல்லா ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவர்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தார். இந்த ராகு பகவான் என்ன பண்ணினாருன்னா, உறவுமுறை சிக்கல், நிறைய பேர் திருமணம் ஃபஸ்ட்டு ஆகலையேன்னு சங்கடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் திருமணம் ஆச்சுன்னு அதுக்கு சங்கடப்பட்டாங்க. அதாவது சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னு எதிர்பார்த்திருந்த நபர்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக அந்த திருமணத்தை விட்டு நான் வெளியில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இது நாள் வரை ராசிக்கு குரு பார்வை இருந்தும் ஏன் இவர்களுக்கு இப்படி ஆச்சுன்னா, நடுவில் இவர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு வக்கரம் அடைஞ்சது, இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி வக்கரம் அடைந்தது, ராசியில் இருந்த கேது இவர்களை துவம்சம் செய்தது. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு 2 நாளில் ராகு கேது பயிற்சியில் இந்த கேது பகவான் வெளியில் போகிறார். சார், குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு சார், 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு நீங்களே தானே சார் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓகேவா ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால தான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போகிறார். இப்போ இந்த 6ஆம் இடத்துல தனியாக ராகு இருந்தால் என்ன பண்ணிடுவாருன்னா, உங்களை தூண்டி விடுவார். எதுக்கு தூண்டி விடுவார்னா, நீங்கள் போய் அவர் கூட சண்டை போடுங்க, பிரச்சனையை கிரியேட் பண்ணுங்கன்னு உங்களை அவர் மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணுவார். அதில் நிறைய நெகட்டிவ் மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் மோட்டிவேஷன் எல்லாம் கிளியர் ஆகி பாசிட்டிவாக இந்த ராகு இயங்கணும் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு வரணும். சார், 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொல்கிறாங்க. ஆமாம், பதவி பறி போகும். அப்போ தான் உங்களுக்கு வேற ஒரு நல்ல பதவி, உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். பதவிங்கிறது 10ஆம் இடத்தை மட்டும் வச்சு வர்றது கிடையாது, 6ஆம் இடத்தையும் வச்சு வருகிறது. ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆகவும் வருகிறது. சார், இந்த பக்கம் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சனி போகுதே சார். ஆமாம் சார், 7ஆம் இடம்ங்கிறது கண்டச்சனி தான். சனி உங்கள் ராசியை பார்க்க போகுது. ஆனால் உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகம். அதனால்
ஒரு சிம்ம ராசிக்கு கண்டச்சனியாகவோ ஒரு விருச்சிக ராசிக்கு கண்டச்சனியாவோ எப்படி போட்டு நசுக்குவாரோ அந்த மாதிரியெல்லாம் உங்களை போட்டு நசுக்க மாட்டார். மேலோட்டமான சின்ன சின்ன இடர்பாடுகளைத்தான் கொடுப்பார். நீங்கள் கொஞ்சம் வழக்கமாக இயங்குவது போல் ஸ்பீடாக இயங்கணும். ஸ்லோவாக நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இல்லாமல் வேகமாக இயங்கினாலே போதுமானது. இதை தவிர இந்த குரு பயிற்சியில் குரு உங்களுக்கு 2ஆம் வீடு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம். குருவுக்கு தான் நிற்கக்கூடிய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்தான் முக்கியம். 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு. இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தனம் குடும்பத்தில் சுபகாரியங்கள், ஒரு சபையில் உங்களது குரல் எடுபடுவது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம். இங்கே குரு பகவானுக்கு சொந்த வீடு. அதை அவர் பார்க்கிறார். பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. சார் ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுங்க சார். பாவகம் பலம் பெறும். 4ஆம் இடம்ங்கிறது கம்ஃபர்ட் லக்ஸுரி. இப்போ கம்ஃபர்ட் லக்ஸுரி உங்களுக்கு வருது, ஒரு நல்ல கார் வருது, ஒரு நல்ல வீடு வருது அப்படின்னா ஓவராலாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகுது. 6ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு ரேப்பிட் ப்ராக்ரஸ், அல்டிமேட் ஸ்டார்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி அல்டிமேட்டான ஒரு ரிசல்ட் வருவதற்கு, வெற்றி வருவதற்கு, எதிர்ப்புகள் விலகுவதற்கு, வம்பு வழக்கு தீர்வதற்கு, மேலும் மேலும் அரிய வாய்ப்புகள் வருவதற்கு அனைத்துக்குமாக இந்த குரு பகவான் 10ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். முதலில் குரு பகவான் இங்கு செவ்வாயின் நட்சத்திரம், பிறகு ராகுவின் நட்சத்திரம், பிறகு குருவின் நட்சத்திரம். செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 3ஆம் இடம் 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகி திடீர் வருமானம் வெற்றி என்பது ஏற்படும். பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இங்கு 6ஆம் வீட்டில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது நட்சத்திர பரிவர்த்தனையாகவும், 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலும் 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு பார்வை பலமாகவும் வருகிறது. இதனால் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட லைன், ஊடகம் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள், திடீர் வருமானங்கள் அப்படிங்கிறது வரும். பிறகு குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் பயணம் செய்யும் பொழுது இவர்களுக்கு தங்களது வாழ்க்கை துணைவரால், லைஃப் பார்ட்னருக்கு நான் ஒரு ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வியாபார கூட்டாளிட்டேருந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டு நியூ ப்ராஜெக்டுக்கு எதிர்பார்க்கிறேன், இதை நான் வெளிநாட்டில் போய் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு மல்டி டைமென்ஷனலாக உங்களுடைய ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓவர்லோடு செய்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது வரும். ஆனால் இந்த ஓவர்லோடு தான் உங்களுக்கு வெற்றியாக மாறும். ஸோ 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தாலும் 2ஆம் இடம் 4ஆம் இடம், குறிப்பாக ராகு பகவான் அமர்ந்த 6ஆம் இடம் பூரணமாக ஆக்டிவேட் ஆகிறது. இதை தவிர ராசியிலேருந்து ஒரு கேது பகவான் முழுசா வெளியில் போகிறாரு. என்ன பண்ணலாம்? தீபாவளிக்கு வாங்கி வச்ச ஏதாவது பட்டாசெல்லாம் மிச்சம் இருந்தால் போட்டு வெடிக்கலாம். ஏன்னா இந்த கேது பகவான் ஒரு சர்ப்பத்திட்டேருந்து வெளியில் போகுது சார். அதாவது ஒரு பாம்பு இருக்குது, பக்கத்துலேயே நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறோம், இப்படியே நகர முடியாது, அப்படியே நகர முடியாது. இப்படியே தானே 1.5 வருஷம் போச்சு. இப்போ நம்மளை பார்த்து மனம் இறங்கி அந்த பாம்பு வெளியில் போகுது. இனி கண்டிப்பாக நாம் அனுகூலமான பலன்களை பெற முடியும். பரிகாரம்னு வந்துருச்சுன்னா இவர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, புதன்கிழமைகளில் குரு வழிபாடு, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு. நீங்கள் யாரை குருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வழிபடுங்க. சாய்பாபாவாக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம். சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு பௌர்ணமி அமாவாசைகளில் செய்வது கூட உங்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்களே, இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.